19 ஜூன் வேலையிலே சேர்ந்தேன். நிறையா எக்ஸ்பெக்டேஷன். ஸ்கூலில் அது எதுவுமே கிடைக்கல. ஒரே மாதத்தில் ஸ்கூலை விட்டுட்டு போயிடலான்னு நினச்சேன். போகாதேன்னு சொன்னது ஜெகநாத். எங்கடா போகிறேன் கூப்பிட்டு என்னை நிறுத்தினவர் ஜெகநாத். இல்லைன்னா நான் அன்றைக்கே ஸ்கூலை விட்டு போயிருப்பேன். ஏன்னா இங்கே ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னுடைய டேலண்ட்டுக்கு வேலையே இல்லைன்னு நான் அப்போ ஃபீல் பண்ணேன். என்னை அமுக்கி பிடிச்சி உட்காந்து வச்சவர் ஜெகநாதன். ஜெகநாதன் 25லேருந்து 1925லேருந்து 2009 ஏறக்குறைய 84 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அதில் அவரோட பள்ளிக்கூடத்தில் நான் 26 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். ஜெகநாதனோட நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இதுதான் அதுதானே கிடையாது. எல்லா நாடகத்திலையும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அர்ஜுனனா ஆக்ட் பண்ணியிருக்கேன், வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஹீரோ. ஜெகநாத நாடகம் இல்லாமல் கிடையாது, நானும் நாடகம் இல்லாமல் கிடையாது. எல்லா நாடகத்திலையும் நானும் அவரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். எந்த டூராக இருந்தாலும் ஜெகநாதனோட இருப்பேன். ஒரு 60லேருந்து 65 வரைக்கும் நான் ஜெகநாதன், எங்கள் ஸ்கூலில் பிஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார். 3 பேரும் ட்ரையோ. எங்கே இருந்தாலும் நாங்கள் 3 பேரும் போவோம். எங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மே மாதத்தில் ஒரு கோச்சிங், அதாவது அட்மிஷன். அப்போல்லாம் 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்போல்லாம் முதல்லாம் வந்து பள்ளிக்கூடம் வந்து ஃபாரம், 6th ஃபாரம் 7th ஃபாரம் அப்படி தான் இருந்தது. அப்புறம் தான் ஸ்டாண்டர்டு. அவர் ஜெகநாதன் வந்து இந்த 52ல் இந்திய ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டிருக்காரு. அந்த 52ல் என்ன விசேஷம்னா, இந்திய ஸ்கூலில் ஒரு சென்டினரி பிளாக்னு ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. இப்போ இருக்கு. அந்த சென்டினரி பிளாக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செலிப்ரேஷனில் இப்போ இருக்கிற இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கிறது. அவர் இன்டர்வியூக்கு வந்திருக்கார். என்ன சார் இன்டர்வியூன்னு கூப்பிட்டு எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டீங்க, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா, யூ ஆர் அப்பாயிண்டன்ட்டாங்களாம் ஸ்கூலில். எங்களோட சேர்த்து நீங்கள் வேலை செய்யணுன்ட்டாங்க. அது மாதிரி தான் அவருக்கு வேலை கிடைச்சதா அவர்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே அப்பாயின்மெண்ட் ஆகிறதே கொடுக்கல. அந்த நேரத்தில் வந்து சென்டரி பிளாக்னு இந்திய ஸ்கூலில் கட்டி செலிப்ரேஷனை கிராண்டாக பண்ணுறாங்க. இவர் அப்போ தான் அட்மிஷனுக்கும் வரார். அந்த நேரத்தில் வந்து அப்பாயின்மெண்ட்னு சொல்லி அவருக்கு அட்மிஷன் கொடுத்தார். எவ்வளோ பொருத்தமாக சென்டினரி பிளாக்கை கட்டும்போது ஜெகநாதன் வந்தார். இப்போ அவருக்கு வந்து சென்டினரி இயர். இப்போ பிரசன்ட் ஹெட்மாஸ்டர் பேரும் ஜெகநாதன். இதை வந்து அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸ். அதை நம்மளாம் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஜெகநாதன் எல்லாத்துலேயும் தலைவராக இருக்கணும், தான் தான் இருக்கணும், முன்னுரிமை. ஸ்கூலில் எல்லா ஆக்டிவிட்டிலையும் ஸ்டோர் ரொம்ப நாள் இருக்கும். ஸ்டோரை இங்கிட்ட சாவியை கொடுத்துட்டு அவர் மட்டுக்கு இதோ வரேன் பாரு, அது இதோ வரேன்னா சாயந்தரம் தான் அது வரணும். அதை நான் புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப நாள் வரைக்கும் அவரோட எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். பெல்ஸ் ரோடில் வைரம் பதிப்பகம்னு ஒன்று இருக்குது. அந்த வைரம் பதிப்பகத்தில் பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட் நான் தான். எல்லா புக்குக்கும் நான் தான் ஆர்ட்டு. எனக்கு ரொம்ப ரைட் ஹேண்டு ஜெகநாதன். நானும் முதல்லலாம் ஜெகநாதன் சைக்கிளில் தான் போவேன். ஜெகநாதனும் சரி விஜிஆரும் சைக்கிளில் தான் போவேன். நான் அவங்க 2 பேரோட ஃபாலோ பண்ணிட்டு அவன் எங்கே வரணும் நுங்கம்பாக்கத்துக்கு ஒரு பதிப்பகத்துக்கு போகணும். இவன் 2 பேரும் சைக்கிளில் நுங்கம்பாக்கத்துக்கு வருவான். நான் பஸ்ஸை பிடிச்சி இறங்கி போய் எனக்கு சைக்கிள் விட தெரியாது. அங்கே போகிறதுக்குள்ளே அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அங்கே எல்லாத்தையும் அங்கே ஒரு பெரிய பதிப்பகம் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட். அங்கே நுங்கம்பாக்கத்துக்கும் இங்கே வைரம் பதிப்பகத்துக்கும் நான் தான் ஆர்டிஸ்ட்டு. எனக்கு நான் 2-3 பேரை வச்சுருந்தேன். ஜெகநாதன் சொல்லுவார், செய்டா எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உனக்கு யாராவது ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டுக்கோ, தைரியம் கொடுப்பா. எனக்கு கூட பயப்படும், அதையும் முடிக்கணும் இதையும் முடிக்கணும், முடியாது, எடுத்துக்கடா அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆள். ஏன்னா வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து நான் ஜகுன்ட்டு எங்கள் ஆத்துக்கு ஜெகநாதனும் அவரோட தங்கையாரும் நிறையா நாள் வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஹெரிடிட்டரி அஸ்ட்ராலஜர். என்னுடைய ஜாதகத்தில் எங்கள் ஸ்கூல்லேயே எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. ஜெகநாதனுக்கும் ரொம்ப நம்பிக்கை, அவரோட தங்கைக்கும் அதிக நம்பிக்கை உண்டு.
அவர் வாழ்ந்த காலத்தில் அவன் 2 பேரும் நிறையா தடவை என்னை பார்க்காமே இருக்க மாட்டார். எங்கள் வீட்டுக்கு ஜெகநாத் எப்படியும் ஒரு தடவை வந்துடுவார். நான் பெரிய இதில் பேச்சலராக 8 வருஷம் இருந்தேன். என் ரூமுக்கு வராமே ஜெகநாதனும் இருக்க மாட்டார், பிஜியாரும் இருக்க மாட்டார். நாங்கள் 3 பேரும் ட்ரைவ் மாதிரி இருந்த போது டூர்லாம் நார்த் இந்தியாவுக்கு போயிருக்கோம், பத்ரிக்கு போயிருக்கோம், காசிக்கு போயிருக்கோம், திருப்பதி கோயிலுக்கு எல்லா இதுக்கும் போயிருக்கேன். திருப்பதி நான் போகாத வருஷமே கிடையாது. ஜெகநாதன் வந்து இந்தியன் ஸ்கூலில் 34 வருடம் வேலை செஞ்சிருக்கார். நான் 36 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் ஒரே ஸ்கூல். அப்போ கரெக்ட வேலை. அவரும் எந்த ஒரு கேஷுவல் இருந்ததுன்னா டிசம்பரில் வெங்கட்ராமா என்னடா இது 12 லீவு அப்படியே இருக்கடா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்க லீவே எடுக்க மாட்டார். டெய்லி ஸ்கூலில் மீட் பண்ணுறது இல்லாமே இருக்க. ஸ்கூல் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையிலேயே நாங்கள் 3 பேரும் மீட் பண்ணுவோம். 67 திமுக வந்தது. எங்களுடைய ட்ரையர் எல்லாமே உடஞ்சி போச்சு. என்னோடது, ஜெகநாத், பிஜிஆர். ஏன்னாக்கா சொல்லாமல் இருக்க முடியல. அப்போ கோசு மணின்னு ஒரு தமிழ் பண்ணிட்டு உள்ள திமுக அவர் உள்ளே வந்துட்டார். எல்லாத்துலேயுமே அவர் மூக்கணும் வைக்க ஆரம்பிச்சிட்டார். சரி இனிமேல் நமக்கு சரிப்பட்டு வராது, வெங்கட்ராமா நீ எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்னு ஜெகநாத் முதல்ல எனக்கு அட்வைஸ் பண்ணார். பிஜிஆர் அவர் சொல்லிட்டார், ஜெகநாத் சொல்லிட்டார் நீ அதே பண்ணிக்க, இனிமேல் சரிப்பட்டு வராது அவ்வளோதான். ஏன்னா அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பித்தா. அந்த செயல்பாடுகள்லாம் எல்லாத்தையும் இது பண்ணும்போது அந்த இது அந்த டிவியேட் ஆகிறதுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் அது எல்லாமே போயிடுது. அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தள்ளி தள்ளி போச்சு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.